ஹலோ காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இவ்வளோ நாளாக நம்ம எல்லாம் கொரோனான்ற ஒரு தலைவலி பிடிச்சிட்டு அலைஞ்சிட்டு இருந்தோம். இப்போ என்னென்னா ஏதோ சைக்ளோன்ஸ்லாம் சொல்கிறாங்க. இப்போ தான் ஒன்று முடிஞ்சுது. டிசம்பர் 2 அகைன் ஏதோ ஒரு சைக்ளோன் ஃபார்ம் ஆகுதான். என்ன பண்ணுறதுன்னு தெரில. நீங்கள் எல்லோரும் நல்லா இருப்பீங்க, சேஃபாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலாக போன வீடியோக்கு வந்து நீங்கள் எல்லோரும் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க. எல்லோரும் ஓரளவுக்கு நல்லா பார்த்துருந்தீங்க. அது எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இப்போ எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தேனி மளிகைப்பாறை அங்கே இருக்க ஒரு கருப்புசாமி கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். அதோ அங்கே இருக்குது. ஆக்சுவலாக இந்த கோவிலோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, கருப்புசாமி வந்து ஒருத்தர் மேலே இறங்கி நடக்க போகிற இன்சிடெண்ட் கொண்டு உங்களுக்கு இது பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சஜெக்ட் பண்ணி நிறைய அரசியல் பிரமுகர்கள் கூட இந்த கோயிலுக்கு அடிக்கடி வராங்கன்ட்டு நமக்கு தெரியும். அதனால தான் இன்றைக்கி நான் எங்கள் வேலுன்னு ஒரு அண்ணன், ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவங்க அப்புறம் கடையில் வேலை செய்கிற பசங்க, நாங்கள் 4 பேர் வந்திருக்கோம். நேற்று ஈவினிங் 6 o'clock செஞ்சியிலேருந்து கிளம்புனோம். நான் செஞ்சியிலேருந்து நேமூர் வரைக்கும் பஸ்ஸில் வந்துட்டேன். நேமூர்லேருந்து தேனி வரைக்கும் கரெக்டாக 5:40க்கு கிளம்பி கரெக்டாக நாங்கள் வந்து 1 o'clock இங்கே ரீச் ஆனோம். நடுவில் பார்த்தீங்கன்னா தேனியில் வந்து ஒரு டின்னர் சாப்பிட்டோம். தள்ளுவண்டி கடையில் தான் சாப்பிட்டோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு டோல்கேட்டுக்கு அடுத்து வந்து ஒரு டீ கடையில் நின்று டீ குடிச்சிட்டு டைரெக்டாக செம்ம தூக்கங்க, ரொம்ப முடியல, பேக்லாம் பஞ்சர் ஆகிடுச்சு. நேராக வந்து தேனியில் இறங்கியாச்சு, கருப்புசாமி கோயில் இறங்கியாச்சு. நைட்டு இன்சிடெண்ட் இங்கே பார்க்கணுமே. நான் 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 நினச்சிருக்கேன், அதாவது என்னடா இது இப்படிலாம் சொல்கிறாங்களே கருப்புசாமி கோயில். எனக்கு பிலீவ் இருந்துச்சு, கண்டிப்பாக இருந்துச்சு. சாமி மேலே நான் பிலீவ். எவ்வளோக்கு எவ்வளோ தீய சக்தி இருக்குன்னு நம்புறனோ அவ்வளோக்கு எவ்வளோ நல்ல சக்தி இருக்குன்னு நான் நம்புறேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா எனக்கு முக்கியமாக ஃபெய்த் வர காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சராசரி மனிதனால் ஒரு நாளைக்கு ஒரு பாட்டில் ஆல்கஹால் கன்சியூம் பண்ணாலே கண்டிப்பாக தண்ணி, அதாவது வாட்டர் மிக்ஸ் பண்ணாமல் கன்சியூம் பண்ணாலே கண்டிப்பாக அவங்களால எழுந்துக்கவே முடியாது. ஆனால் இங்கே இருக்க சாமி, அதாவது அந்த சாமியார் வந்து கருப்புசாமி அவர் மேலே இறங்கி வாக்கு சொல்கிறதால ஒரு சொட்டு தண்ணி கூட கலக்காமல் கன்சம்ப்ஷன் ஆஃப் ஆல்கஹால், அதாவது சரக்கு குடிப்பாங்க, குடிச்சிட்டு அருள் சொல்லுவாங்க. அந்த சாமி போனதுக்கப்புறம் எவ்வளோக்கு எவ்வளோ சரக்கு குடித்தாங்களோ அதோடைய எஃபெக்ட் கொஞ்சம் கூட அவருக்கு இருக்காது. இங்கே இந்த ஊர் பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு தெய்வமாக வந்து மதித்து வழிபட்டு வராங்க. அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதோ பாருங்க, இந்த ஊரில் போகிற சிம்பிளாக அந்த சின்ன காரில் கூட பார்த்தீங்கன்னா அந்த சாமியோட ஃபோட்டோ போட்டு அந்த சாமியோட ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி அந்த மாதிரி தான் வந்து எல்லாம் வழிபடுறாங்க. இன்றைக்கி நம்ம அந்த கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். நேற்று நைட்டு செம்ம இன்சிடென்ட்ங்க. நான் வந்து நைட்லேயே வந்து vlog ஷூட் பண்ணிருப்பேன், என்னால் ஷூட் பண்ண முடியல. அதாவது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைட்லையும் சரி ரைட் சைட்லையும் சரி, தேனியிலேருந்து இந்த மளிகைப்பாறை இந்த கிராமத்துக்கு வர்றப்போ 2 சைடுமே விண்ட்மில், செம்ம சூப்பருங்க. அது மட்டும் இல்லாமல் வழிநடுக்க டாக்ஸு காரை சேஸ் பண்ணிட்டு வருது. செம்ம என்ஜாய்மெண்ட் ட்ரிப்புங்க. என்னால் சீரியஸாக வந்து அதை கேப்சர் பண்ண முடியல. ஐ எம் சாரி ஃபார் தட். ஆனால் கண்டிப்பாக இன்றைக்கி என்ன நடக்குது இங்கே, என்ன இது எல்லாமே நான் உங்களுக்கு வந்து காட்டுவேன். உங்களுக்கு காட்டணும் இப்படி ஒரு இடம். இப்போ நான் உங்களை வந்து எல்லாருமே இந்த கோவிலுக்கு வரணும் அப்படின்றதுக்காக நான் பண்ணலை. எல்லார் வீட்லேயும் வந்து சாமி நம்பிக்கை, நம்ம தமிழ் பண்பாடு சாமி நம்பிக்கை இருக்குது. ஒருத்தவங்க விரும்பி பார்ப்பாங்க, ஒருத்தவங்க பார்க்க மாட்டாங்க. நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள், அது மட்டும் போதும். நேற்று நைட்டு வந்துட்டு கார்லாம் நிறுத்திட்டு ஷெட்டு போட்டிருக்காங்க. இங்கே ஷெட்டு போட்டோடனே அந்த ஷெட்டில் தான் வந்து பாய் வந்து 10 ரூபா வாடகையா, அதை வாங்கி பாய் போட்டு படுத்துக்கிட்டோம். செம்ம கிளைமேட்டுங்க. இங்கேருந்து கொடைக்கானல் வந்து 56 கிலோமீட்டரில் ஒன்றுமே முடியலைங்க. நான் கொஞ்ச நேரம் படுத்து புரண்டி பார்த்தேன், வேலைக்கு ஆகலை போல். அழகாக கிளம்பி போயிட்டு கார்லேயே படுத்தாச்சு. அதாவது இப்போ தான் எழுந்து இங்கேயே வந்து டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா பாத்திங் ப்ளஸ் ரெஸ்ட் ரூம் எல்லாத்துக்குமான ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. டாய்லெட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா தான் இருக்குது, யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் ஒன்றும் பப்ளிக் டாய்லெட் அளவுக்கு இல்லாமல் பரவாயில்ல. ஒரு எந்த ஒரு வருமானமும், அதாவது இப்போ இங்கே இருக்க கருப்புசாமி அந்த சாமியார் பார்த்தீங்கன்னா எல்லா ஊர்லேயும் வந்து சாமி வந்து நீ இது பண்ணு அதை பண்ணு அப்படி சொல்லுவாங்க. பட் இந்த சாமி அப்படி கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. நீ ஒரு கோரிக்கை, ஒரு உனக்கு ஒரு வேண்டுதல், அதை வந்து நீ வந்து கொண்டு வர சாமிக்கிட்ட. இதுலேயும் ஒரு ஹைலைட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எல்லா ஊர் கோவிலும் நீங்கள் போனீங்கன்னா உனக்கு என்ன பிரச்சனைமா
சாமியார் கேட்பாங்க. ஆனால் இந்த சாமி அப்படி கிடையாது. நீங்கள் கையில் ஒரே ஒரு எலுமிச்சை பழத்தை வாங்கிட்டு போயிட்டு உட்காரணும் கும்பலோட கும்பலாக. நீங்கள் எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க, உங்களுக்கு என்ன பிரச்சனை, அதெல்லாம் எதுவுமே வந்து அவங்க கேட்குறதா கிடையாது. ஆக்சுவலாக எதுவுமே அவங்க கேட்க மாட்டாங்க. நீங்கள் போய் உட்காருவீங்க, எந்த ஊர்லேருந்து வந்திருக்கீங்க கூட நீங்கள் சொல்ல தேவையில்ல. அந்த சாமி அருள் அவருக்கு வரப்போ, இப்போ நான் வந்து விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி, நான் வந்து ஒரு கல்லூரி மாணவர். நான் போய் அங்கே உட்காந்தேன்னு வைங்க, அந்த சாமி எப்படி கூப்பிடுவாருன்னா, விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி வட்டத்துலேருந்து வந்தவங்களாம் வாங்க அப்படின்ற மாதிரி கூப்பிடுவார். செம்ம சர்ப்ரைஸுங்க. நீங்கள் அங்கே போய் உட்காந்த உடனே சாமியே உங்களுக்கு சொல்லுவார், உனக்கு இதான்ப்பா பிரச்சனை, உனக்கு இதுதான் இது அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஒரு மீட் பண்ண போகிறோம். அவர் யாருன்னா எங்கள் ஃபேமிலி ஃப்ரெண்டுன்னு சொன்ன வேலு அண்ணன். அண்ணா ஹாய் சொல்லுங்கள். அண்ணனை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து இந்த கோயிலுக்கு எத்தனை வாட்டினா வரீங்க? நான் ஒரு 20 டைம் இருக்கேன். 20 டைம் மேலே வராரு. சாமி மேலே வந்து ரொம்ப நம்பிக்கை. அவர் இது வரைக்கும் நிறைய வேண்டுதல் வச்சு வந்திருக்காரு. அது எல்லாமே வேண்டி நிறைவேறி இருக்கு. அதனால தான் அவர் வந்து இன்னும் அந்த நம்பிக்கையோடு அந்த கோயிலுக்கு வந்துட்டுருக்காரு. இன்றைக்கி என்னென்னலாம் நடக்குது, என்னென்னலாம் அற்புதம் காத்துட்ருக்கு, எல்லாமே நம்ம இன்றைக்கி நான் உங்களுக்கு விளாகில் காட்டுறேன். Bangalore. Building left quadrant. எதிர்பார்ப்பு நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கற்பசாமி செயல்படுத்த பெரிய அளவுக்கு அமைச்சு உருவாக்கி கொடுத்தாலும் போதுமா? ஒரு வாய்ப்பு வந்து உங்களுடைய தயாரிப்பு உடல் தெரிய எந்த ஒரு பாதிப்பாக காப்பாற்றுறதுக்காக இது நல்ல ஒரு சரி பண்ணி கொடுக்குறாங்க. ஹலோ காய்ஸ், குட் ஈவினிங். இப்போது டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 4:25 ஆகுது. நம்ம எங்கே இருந்து மாளிகைப்பாறை, தேனி மாளிகைப்பாறையில் இருக்க கருப்பசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்ருக்கோம். குறிலாம் சொல்கிறத பார்த்துட்டு இந்த இடத்துல உங்களுக்கு நான் ஒரு சின்ன ஒரு இது காட்ட போகிறேன். கெஸ் பண்ணுங்கள். என் பின்னாடி ஒன்று இருக்குது. என்னது இது? விண்டு மில். இங்கே வருங்க, 1 2 இல்லை, இந்த சைடு ஃபுல்லாமே பாருங்க. அங்கே பாருங்கள், அங்கே ஒன்று சுற்றிட்டு இருக்கு பாருங்க. இதோ ஒன்று சுற்றிட்டு இருக்கு. சாரி, இது ஆஃபில் இருக்குது. அங்கே ஒன்று சுற்றிட்டு இருக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா அது அங்கே ஒன்று. அப்படியே பாருங்கள், தென்னை மரத்துக்கு பக்கத்தில் ஒன்று சுற்றிட்டு இருக்கு. அப்படியே இந்த சைடு ரோட்டில் பாருங்கள் எவ்வளோ இருக்கு பாருங்கள். வேற லெவலாக இருக்கு. நாங்கள் நேற்று நைட்டு ட்ராவல் பண்ணுறப்போ ஒன்று கூட சுத்தமாக கண்ணில் தெரியல. அதனால் ஒன்றுத்த கூட எங்களால் அந்த பின்னாடி இருக்க அந்த மலைக்கும் அப்படியே பின்னாடி இருக்க மலைக்கும் மேலே காற்றாலை இதுலேருந்து தான் கரண்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. விண்டு இந்த காரில் தான் வந்தோம்.
அந்த ஒரு ரக்கையை மட்டும் எவ்வளோ பெருசுன்னு பாருங்க. இங்க பாருங்க. அப்படிதான் போயிடலாம். ஒரே ஒரு ரக்கை, ஆக்சுவலாக ஒரே ஒரு லாரியில ஒரே ஒரு ரக்கை தான் ஏற்றுவாங்க. அப்படியே போனால் 108 தான். இந்த ஒன்று நீங்கள் இங்கேருந்து பார்க்குறதால அந்த ஒன்று சின்னதாக இருக்க மாதிரி இருக்கு. அவன் கிட்ட போய் பார்த்தா தான் தெரியுது, அது இன்னும் அண்டா சைஸில் இருக்கு. அவ்வளோதான் பாய்ஸ், இங்கேருந்து நாங்கள் இப்போது திருச்சி நோக்கி பயணம். அதாவது தேனியிலேருந்து திருச்சி நோக்கி, அதாவது திண்டுக்கல் சைடு போய் திருச்சியிலேருந்து விழுப்புரம், விழுப்புரத்துலேருந்து செஞ்சு. நான் அடுத்த விலாகில் எல்லாம் வீடியோ போகிறப்ப கண்டினியூ பண்ணுறேன். பைக் விலாகாக இருந்தால் அவங்க எல்லா பிளேஸும் நிறுத்தி அந்த இடத்த பற்றி சொல்லுவேன். கார் விலாகாக போய் எங்கேயும் நிறுத்த முடியல. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். வேறு எதுனா வைகை அணை இருக்குல்ல, வைகை அணை அங்கே போயிட்டு காட்டுறேன். அப்புறம் ஒரு காஃபி கம்பெனி இருக்கலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.